ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே சூப்பராக வாழைக்காய் கூட்டு எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ரொம்ப டேஸ்டான ஒரு ரெசிபி. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் 200 கிராம் அளவுக்கு கடலைப்பருப்பு எடுத்து 2 விசில் போல் விட்டு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். பருப்பு வேக வைக்கும் போதே கொஞ்சம் போல் விளக்கெண்ணையும், அதாவது 1 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணையும் கொஞ்சம் போல் மஞ்சத்தூளும் சேர்த்து ரெடி பண்ணிக்கோங்க. இதுக்கு சின்னதாக ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஒரு மூடி தேங்காயில் பாதி போல் எடுத்துக்கோங்க. இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து, அதாவது தேங்காய் நல்லா ஸ்மூத்தாக அரையணும் அப்படிங்கிறதுக்காக 1 ஸ்பூன் போல் பொட்டுக்கடலை சேர்த்துருக்கேன். பொட்டுக்கடலை சேர்க்கும் போது நல்லா நைஸாக வந்துடும். இப்போ நம்ம இதை ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயில் 4 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். இது கூட 1/4 ஸ்பூன் போல் கடுகு சேர்த்துக்கோங்க. நான் மேக்ஸிமம் எந்த ஒரு ரெசிபியுமே தாளிக்கிறதுக்கு கடுகு யூஸ் பண்ண மாட்டேன். தென் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதும் 3 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. பெரிய சைஸ் தக்காளியாக இருந்ததுன்னா 2 சேர்த்துக்கோங்க. மீடியம் சைஸ் தக்காளி 3 சேர்த்துருக்கேன். சின்ன பீசஸாக கட் பண்ணிவிட்டு இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். தக்காளி குயிக்காக வதங்கணும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் போல் உப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. மூடி போட்டு வச்சிடலாம். இது கூட கொஞ்சமாக 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு மூடி போட்டு வச்சுருங்க. கருவேப்பிலை காஞ்சிருச்சு, காஞ்சி போச்சு, அதனால் இந்த மாதிரி இருக்குது. நீங்கள் ஃப்ரெஷ் கருவேப்பிலை இருந்துச்சுன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ மூடி போட்டு வச்சிடலாம். தக்காளி நல்லா வதங்கி வரட்டும். நான் வாழைக்காய் இருக்கும் இல்லைங்களா, அதை தோலை சீவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பீசஸாக கட் பண்ணி அரிசி கழுவோம் இல்லைங்களா, அந்த தண்ணியில் சேர்த்து வச்சுருக்கேன். கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இப்போ நம்ம இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி வந்தது இதையும் சேர்த்துட்டு வதக்கிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கிக்கோங்க. ஏன்னா வாழைக்காய் சீக்கிரமாக வெந்து வந்துடும். இப்போ நம்ம இதில் காரத்துக்கு ஏற்றால் போல் சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் ஒன்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாம்பார் பொடி மட்டும்தான் சேர்த்துருக்கேன். 1 நிமிஷம் போல் வதக்கிக்கலாம். அடுத்து நம்ம கடலைப்பருப்பு சேர்ப்போம். ஸோ தேங்காய் சேர்த்து ஒரு கொதி விடுவோம். அந்த ஸ்டேஜ்லேயே வாழைக்காய் நல்லா வந்துடும். பாருங்கள், குக் ஆயிடுச்சு. இப்போ இதில் நம்ம கொஞ்சமாக, அதாவது ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் கொதி வரட்டும். ரெண்டு நிமிஷம் போல் விட்டுருங்க. பாருங்கள், கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம வேக வச்சுருந்த கடலைப்பருப்பு இது கூட சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் பக்கமாக கொதிக்கட்டும். ஆல்ரெடி நம்ம சூடாத கடலைப்பருப்பு வேக வச்ச தண்ணி இருக்கும், அது சேர்க்கும் போது கொதி வந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அடுத்தது தேங்காயும் அந்த சோம்பும் அரைச்சி வச்சோம்லாம், அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துக்கலாம். உங்களோட திக்னஸுக்கு தகுந்த மாதிரி தண்ணியோட அளவை கூடி குறைச்சி சேர்த்துக்கோங்க. உப்பு கூட குறைய இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேஜில் செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. 2லேருந்து 3 நிமிஷம் போல் விட்டுருங்க. லைட்டாக கொதி வந்ததும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள், நான் இந்த கன்சிஸ்டன்சியில் ஆஃப் பண்ணுறேன். கொஞ்சம் நேரத்துலேயே கொஞ்சம் போல் சுண்டி வந்திருக்கும். ஸோ கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அவ்வளோதாங்க, ரொம்பவே சூப்பராக வாழைக்காய் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. கட்டாயமாக நீங்களும் ஒன்ஸ் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். சாதத்து கூட சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள். எண்ணெய் பாருங்கள் தனியாக பிரிஞ்சு வருது. ஸோ நம்ம பர்ஃபெக்டாக செஞ்சுருக்கோம். அவ்வளோதான், ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். கட்டாயமாக நீங்களும் இந்த ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ சூப்பராக இருக்கும். நம்ம நெக்ஸ்ட்டு ரெசிப்பியோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.